வியாபாரிகள் நெல் கொண்டு வந்து போட்டுட்டு அதை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணுறதா மண்டல தகவல் கிடைக்கப்பெற்றது. அதன்படி நானும் மண்டல மேலாளரும் ஆய்வுக்காக கொடிக்குளம் வந்திருந்தோம். வந்து நெல்லை பார்க்கும்போது நெல்லோட ஈரப்பதம் வந்து 9% தான் இருக்குது. இது சுமார் 1 வருஷத்துக்கு மேலே உள்ள பழைய நெல். பழைய நெல்லை கொள்முதல் பண்ணுறதுனால அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த நெல்லை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி தீர்க்கமாக சொல்லிட்டோம். அரசு வந்து ராப்பேடி கிரேட் ஏக்கு வந்து ஒரு குவிண்டால் 2545 ரூபா கொடுக்குது இன்சென்டிவ் சேர்த்து. அதே மாதிரி காமன் பேடிக்கு 100 கிலோவுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபா கொடுக்குது. விவசாயிகள் பயனடையணுங்கிற நல்ல நோக்கத்தில் மட்டுமே தான் அரசு விவசாயிகிட்ட நேரடியாக நெல் கொள்முதல் செய்யுது. கொள்முதல் நிலையத்தில் இப்போ விசாரணை செஞ்சதில் கொள்முதலுக்கு கூடுதலாக யாருக்கும் பணம் எதுவும் கொடுக்கறதில்லைன்னு சொல்லி ஃபார்மர் ஒருத்தர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் சென்டர்ஸை வந்து தெளிவாகவும் வியாபாரிகளோட இன்டர்வென்ஸ் இல்லாமலும் நடத்தணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அரசோட நோக்கமும் அதுதான். வியாபாரிகள்கிட்ட இருந்து நெல் எக்காரணத்தை முன்னிட்டும் கொள்முதல் செஞ்சிடக்கூடாது, அரசுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டக்கூடாதுங்கிறத தடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் முழு முயற்சியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபீல்டில் எல்லாருமே விவசாயிகள்கிட்ட மட்டும்தான் நெல் கொள்முதல் செய்யணும். அதுவும் கரண்ட் கிராப் இயரில் ஹார்வெஸ்ட் பண்ணது அறுவடை செஞ்ச நெல்லை தான் கொள்முதல் செய்யணும். பொதுமக்களுக்கு நல்ல அரிசி கொடுக்கணும் ரேஷன் கடை மூலியமா அப்படிங்கிறத அரசு தீர்க்கமாக முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்தாற்போல் நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். எந்த அளவில் இருக்கணும்? ஈரப்பதம் வந்து 17, நமக்கு அனுமதிக்கப்பட்ட மாய்ச்சர் கண்டென்ட் வந்து 17% இருக்கணும். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற நெல் வந்து 9% தான் இருக்குது. 17க்கு மேலே இருந்தாலே 17க்குள்ளே கொண்டு வந்து தான் எடுக்கணும். ஏன்னா ஸ்டோரேஜுக்காக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி தான் ஹெல்ப் பண்ண போகிறோம். அதனால் 17க்கு மேலே மாய்ச்சர் இருக்கும்போது அதை ஸ்டோர் பண்ணோம்னா நெல் வந்து டிஸ்கலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 17% மாய்ச்சர் நம்ம நெல் பிடிக்கிறதுக்காக அரசு வந்து வரையறை செஞ்சிருக்கு. விவசாயிகள் இல்லாத இவங்கிட்ட அடுத்து 2வது நபருக்கு கொள்முதல் செய்யறாங்க. அது 100% தவறு. ஏன்னா கடந்த ஆண்டு வந்து இதே கோடை பருவத்தில் மதுரை மாவட்டத்தில் 45,000 மெட்ரிக் டன்னுக்கு குறையாம நெல் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் கோடையில் 3000 டன் தான் நெல் வந்திருக்கு. 100% வியாபாரிகளோட இன்டர்வென்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் நம்ம டிஸ்ட்ரிக்டில். இதில் வந்து எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னா நெல்லோட இன்புட் நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ண குவான்டிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து இது ஜென்யூனாக நடந்திருக்கா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் கிராமப்புறத்தில் உள்ள விவசாயிகளுக்கு வந்து அந்த பற்றின விஷயங்கள் அவேர்னஸ் கிடையாது. அதை பற்றினதை நீங்கள் கொஞ்சம் எப்படியெல்லாம் நாங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம அதை பற்றி பேசுகிறோம், விவசாயிகளுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம். டிபிசியில் யாரும் காசு கொடுக்காதீங்க, கவர்மெண்ட் ரேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ்லேருந்து நெல் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து லேபருக்கு வந்து கவர்மெண்ட்டே மூட்டைக்கு 10 ரூபா காசு கொடுக்குறாங்க, நீங்கள் யாரும் அடிஷ்னலாக எந்த பணமும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மீட்டிங்லலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மாவட்ட ஆட்சியரோட வழிகாட்டுதலின்படி சிறப்பு ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டு அதுலேயும் தீர்க்கமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பாக டிபிசி செயல்பட்டுருக்கு இந்த பருவத்தில். பொய்ய சொல்றாங்களா? சும்மா அதை எடுக்கிற கோரிக்கை தான் போட்டாங்க. போட்டு அடுத்து வந்து நாங்கள் ஒரு 10 ஏக்கர் வச்சுக்கணும் தோட்டம் இருக்கு. இவரு ஒரு 15 ஏக்கர் வச்சிருக்காரு. இது ஒரு சம்சாரி போட்டாங்க. சொசைட்டி இருந்து 100 ரூபா கொடுத்தாதான் போட்டு விட்டாங்க. யாரு கேட்டது? யாரு? இந்த பிஓ ஆரமும் என்பிபிசி தான் கேட்டுக்காங்க. சார் நீங்க எனக்கு முந்துறீங்க. அம்மா கரெக்ட்
விக்கிரமகுளம் அவரு இல்ல கொரபடி நீங்க ஆலாந்தூர் இது ஊரா 20,000 15,000 இப்போ போட்டாங்க ஏவாய் நெல்ல 100 ரூபாய் வாங்கிட்டு இங்க ஏவாய் நெல் வாங்கக்கூடாதுன்னு நாங்க வாங்கல நீங்க பொறுங்க சார் என்ன சார் என்ன யார் கொடுத்தது லஞ்சம் ராஜிக்கு 50,000 வாங்கிட்டு இருக்காங்க இந்த பீவா 50,000 ராஜிக்கு 60 கோடி வாங்கி போயிருக்கேன் கிராமங்கத்துக்கு இல்லையா சொல்லு என்ன இல்ல 50,000 நீங்க யார் கொடுத்தது எழுதி கொடுங்க. கிராமம் கொடுத்துருக்கு எந்த கிராமம் இந்த கிராமம் கிராமம் யார் கொடுத்தது கிராமம் சொன்னது கிராமம் தான் சார் அப்ப எழுதி 20 நாள் ஆச்சு என்ன எழுதுப்பா இருப்பு வச்சிருந்தா யார் இப்போ எழுது இது பிடிக்க முடியாதுங்க இது பழைய நெல் பிடிக்க முடியாது பழசுதான் சரியா நெல் பழசு பிடிக்க முடியாதுங்க அந்த என்ன சென்னை பழைய நெல்ல பிடிக்கலனாக்க நீங்க 50,000 கேக்குறாங்க மதிவாணன் யாரு? அண்ணன் மட்டும் அவங்க மாடுகளை இவங்க வந்து அந்த ஊர்ல குடியிருப்பு வச்சிருக்காங்க அவங்க அந்தந்த சொசைட்டி அந்த ஊர் சொசைட்டிக்கு அவங்க வரைக்கும் தான் வைக்க முடியும் ஆக்கப்பட்டிருக்கு அங்க நம்பருக்கு தான் வைக்கணும்ன்றதுனால அவங்க அள்ளிட்டு வச்சது நீங்க பேசுங்க போன் நம்பருக்கு இந்த போன் நம்பர் இதுல அடங்கலைங்க இந்த ஊர் பேரு வயக்காடு இந்த அப்ப ஊரு. நெல் யார் கொடுத்தது? நெல்லு எங்க நெல்லு அது யார் ஓனர் நெல்லுக்கு ஓனர் யாரு இந்த இருக்காருல்ல அப்ப நெல் ஓனர் தான் நெல் விற்க வரணும் வேற பேர்ல டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்தா இவங்க தான் ஓனர். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது அவங்க அக்கா அவங்க பயிர் அந்த சொசைட்டில வந்து உள்ளூர் ஆள் முதல்ல என்னன்னு பாருங்க. இவர் சரியா? சும்மா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காரு. வந்துட்டு அலாமிங்க தப்பு தப்பாலாம் பேசக்கூடாது என்ன உண்மைக்கு மாறாலாம் பேசக்கூடாது அது தவறான அப்ப விஷயம். தனியார் இந்த பழைய நிலத்தை இடம் கொடுக்குறாங்க ஓகே வாங்காத அதிகாரி யாருமே இல்ல தமிழ்நாட்டுல. ஆமா பொதுவா சொல்ல வரேன், உங்களை சொல்ல வரல. பொதுவா சொல்ல வர எழுதி கொடுங்க. நீங்க யார் காசு நான் கேக்குறீங்க? கலெக்டர் கொடுத்துருவேன் மேடம் எழுதி வேண்டாம் கொடுங்க. நான் கலெக்டர் தான் கொடுப்பேன் நான் கலெக்டர் கொடுப்பேன்